ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. சூரிய பகவான் பாருங்க இந்த மாசத்துல பாருங்க ஒரு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இங்க இருக்கிறார். கேந்திரத்தையும் திரிகோணத்திலையும் 4 கிரகங்கள் இருக்கு. 4 கிரகங்கள் இருக்கு. அதனால எந்த ஒரு அமைப்பு நான் சொல்ல முடியாது, எந்த ஒரு கெட்ட பலன் சொல்ல முடியாது. 7 சனி தாக்கத்தை இப்ப கொஞ்சம் குறைக்க தான் பார்ப்பாரு. ஏன்னா அது 12ஆம் இடத்த ஒரு குருவுடைய பார்வை நல்ல ஒரு பிரகாசமா கொடுக்குறாரு. 11வது ராசி லாபகரமான ராசி கும்ப ராசி. லாபகரம்னா ஒரு ஆசை, பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய லாபம் கொண்ட ஒரே ராசி கும்பம். இந்த செவ்வாய் சனி சேர்ந்தது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா 45 நாள் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், வேலை எல்லாத்துலயும் சரி ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல பதிவாயிருக்கும். ஒண்ணு இல்ல, முதல் படம் 5ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் இணைவே பாத்தீங்களா, 5ஆம் இடத்துல நேரம் இங்கே 12ஆம் இடத்துல பார்த்தா வெளிநாடு வெளியில் உள்ள வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி நீங்க பார்க்க முடியும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம்னு எடுத்தா வைகாசி விசாகம் எல்லாம் பாத்தீங்க. முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முகூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்களே, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி? காலபுருஷனுடைய 11வது ராசி லாபகரமான ராசி கும்பராசி. லாபகரம்னா ஒரு ஆசை, பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய லாபம் கொண்ட ஒரே ராசி கும்பம். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க, தன்னம்பிக்கையான குணம், எது வந்தாலும் பார்த்துங்களா, திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கும்பராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன், வைகாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அம்மன் அருள் டிவில. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல மாத பலன் அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம், எல்லா மாதமும் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நீங்க மாத பலன் எடுக்கும் போது இதை மட்டும் அப்படியே தனியா எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தின்றது, ஏதாச்சும் ஒரு கிரகம் ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு புத்தி மாறும். திசா புத்தி ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் திசை நடக்கும், இந்த கிரகம் புத்தி நடக்கும், இது நல்லது நடக்கும், இது நல்லது நடக்காது, இதுல போகணும், இதுல போகக்கூடாது. எதை சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு இப்ப சுத்திவருடைய கோச்சா கிரகத்தை வச்சு ரெண்டையும் மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பதிவு உங்க வாழ்க்கைக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் அம்மன் அருள் டிவில என்ன சொல்றோம், பொதுப்பொருள்னு எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணும்போது கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய கர்மாவை கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும், அதை தாண்டி ஜெயிக்க கண்டிப்பா முடியும். பார்த்து நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குது. எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது நம்ம யோகமான பலனை பார்க்கிறோம். எந்த கிரகம் பலவீனமான காலம் வரும்போது அந்த பலவீனத்தை நம்ம சந்திக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது ராசி ராகு பகவான், 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 4ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க, 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. இதுல கிரகம் எப்படின்னா 2 கிரக பேச்சு மட்டும் தான் வருது. அதெல்லாம் பாருங்க, 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போவார். யாரு? புதன். சொந்த வீட்டுக்கு புதன் போயிடுவாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாசி 15க்கு அப்புறம் புதன் சொந்த வீட்டுக்கு போறாரு. வைகாசி 25க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துக்கு சுகர் பகவான் வர்றாரு. இதுதான் கிரகமே. பார்க்கும்போது பாருங்க, எந்த கிரகமும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல எந்த கிரகமும் இல்ல. ஆக்சுவலா எப்படி மறைவு ஸ்தானத்துல எந்த கிரகமுமே கிடையாது.
இது நல்ல ஒரு அமைப்பான ஒரு டைம் ஆக உங்களுக்கு இருக்குது. இப்படி நல்ல ஒரு அமைப்பான ஒரு டைம். இது யோகமான டைம் நான் சொல்லுவேன். எப்படி இந்த கிரகத்துடைய காரகத்துவம் பயங்கரமான யோகத்தை கொடுக்குது. எல்லாமே சரி. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. எதிர்பார்த்த எல்லா விஷயம் சரி உங்களுக்கு எல்லாமே யோகமா அமையும். இந்த நேரத்துல மட்டும் சொல்றேன். கும்பத்தை பொறுத்தவரை சொல்றேன். 7 சனி பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன். பெருசா இந்த தாக்கங்கள் இப்ப குறையும். நான் காரணம் சொல்லிடுறேன். குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இந்த குரு சுக்கிரன் இணையுது. இதுவும் ஒரு யோகம். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வைகாசி மாசத்துல சூரிய பகவான் பாருங்க, இந்த மாசத்துல பாருங்க ஒரு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இங்க இருக்கிறார். கேந்திரத்தையும் திரிகோணத்திலையும் 4 கிரகங்கள் இருக்கு. 4 கிரகங்கள் இருக்கு. அதனால எந்த ஒரு அமைப்பு நான் சொல்ல முடியாது. எந்த ஒரு கெட்ட பலன் சொல்ல முடியாது. 7 சனியோட தாக்கத்தை இப்ப கொஞ்சம் குறைக்க தான் பார்ப்பாரு. ஏன்னா அது 12ஆம் இடத்த ஒரு குருவுடைய பார்வை நல்ல ஒரு பிரகாசமா கொடுக்குறாரு. அப்ப கெட்ட விஷயம் இருக்காதுங்கிற அமைப்பு கோச்சார கிரகம் காட்டுது. ஆனா ஜாதகரையில இருக்கான்னு நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா 2ஆவது சனி வரும்போது இப்ப என்ன ஒண்ணு தெரியுமா? குடும்பத்துல உங்களுடைய பேச்சு தன்மை, குடும்பம், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில் எல்லாத்துலயும் ஒரு தரங்களை கொடுக்கதான் பார்க்கும். நல்ல வேலை இருக்காது. வேலை பார்க்குற அதிகாரிட்ட சண்டை இருக்கும், வம்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கொடுத்துரும். ஜாதகத்துல தசாபதி சரியில்லை நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா மாறாது. கண்டிப்பா நீங்க சந்திச்சுதான் ஆகணும். இந்த தடைகளை சொல்றேன். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் சரி. ஒரு சுலவான ஒரு மந்தமான தன்மை நீங்க பார்ப்பீங்க. இந்த செவ்வாய் சனி சேர்ந்தது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா 45 நாள் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், வேலை எல்லாத்துலயும் சரி ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல பதிவாயிருக்கும். அது சொத்துல இருக்கு. மெயினா வண்டி வாகனம், அடுத்தலாம் அந்த வீடு, இடம், பூமி, இதுல ஏதாச்சும் ஒரு சகோதர உறவு, ஏதாச்சும் ஒரு குழப்பம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இந்த செவ்வாய் சனி சேர்க்க உண்டு பண்ணியிருக்கும். இல்லைன்னா உடம்புல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் வலிகள், பெயின்கள், இந்த சுவாச பிரச்சனைகள், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு செலவு உணர்ந்து வீட்டுல குடும்பத்துல உணர்ந்து வச்சிருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு அதிகமாக ஒரு ஜாதகத்தை கொடுத்தது யாருன்னா அந்த கும்பராசிக்காரன். அம்மன் டிவில இப்ப ஏன் எல்லாமே மாறுதுன்னா இதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே கிரக அமைப்பு நல்லா இருக்கு, நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. கண்டிப்பா இதை மூவ் பண்ணி போனா கண்டிப்பா சும்மா ஜெயிக்கலாம். ஒண்ணு இல்ல, முதல் படம் வந்து 5ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் இணைவே பாத்தீங்களா? 5ஆம் இடத்துல வந்து நேரம் இங்கே 12ஆம் இடத்துல பார்த்தா வெளிநாடு வெளியில் உள்ள வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி நீங்க பார்க்க போறீங்க. வருமானத்துல, பொருளாதாரத்துல, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. மீனா வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க? லைஃப்ல ஏதாச்சும் எனக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, என்னால போக முடியலங்க, இப்ப போவீங்க. நான் ஏன் சொல்லிடுறேன், காரணம் சொல்லிடுறேன். உங்களுக்கு பாக்கியாதிபதியும் குருவும் சேர்ந்து இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்து நேரம் 11ஆம் இடத்துல லாபத்தை அது பாக்குறதுனால இங்க பலன் இருக்குன்னு நான் சொல்றேன். 5ங்கிறது ஆசை, 11ங்கிறது மேல் பதவி. அப்ப வேலை பார்க்க உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். கண்டிப்பா வேலை செய்யும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமண தலங்களா எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா உண்டு இந்த வைகாசி மாதத்துல. ஏன்னா வைகாசி மாதத்துல கண்டிப்பா நிறைய பேர் குழந்தை பாக்கியம், திருமண பேச்சுகள் எல்லாமே சரி. இது நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியல. ஏன்னா எந்த கிரகமும் மறைவு ஸ்தானத்துல இல்லை. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் எல்லாமே காட்டுது. ஏதாச்சும் ஒரு வீடு, இடம், பூமி விற்கணும் பண்ணணும்னா இப்ப நீங்க வித்துருவீங்க. நான் காரணம் சொல்லிடுறேன். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். புதன் 4ஆம் இடத்துல, சூரியன் 4ஆம் இடத்துல உங்களுடைய மனைவி சொத்தா இருக்கட்டும், இல்ல கணவனுடைய சொத்தா இருக்கட்டும், அவங்களுடைய சொந்தத்துல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே அதை வித்து காசு பணம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். அரசாங்க வேலை கண்டிப்பா அம்மாவுடைய வேலையோ இல்ல தந்தையுடைய வேலையோ உங்களுக்கு இப்ப வரலாம். கும்பராசியில பிறந்து சொல்றேன். ஏன்னா 7 சனி வரும்போதுதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். இப்ப வீடு, இடம், பூமி, அரசாங்க வேலை, அரசு அனுகூலம் எல்லாமே தேடி காட்டுது. ஏன்னா கிரக அமைப்பு அப்படி இருக்குது. ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். திருமணத்துல தடைகள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மெயினா நிறைய பேர் சொல்றேன், இந்த ITF வேலை பார்க்குறவங்க, அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், மெயினா அந்த நகைக்கடை வச்சிருக்கவங்க, அந்த ஜுவல்லரி வச்சிருக்கக்கூடிய நபர்கள், கலைத்துறை, இசைத்துறை, அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே செம்மையா இருக்கும். இப்ப எடுக்க லாட்ரி யோகம். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா யோகம் இருக்கு. கண்டிப்பா அதுல அடிக்கும். நிறைய பேர் அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதக பதம் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். யாரு லாட்ரி யோகம் எடுத்துக்க சொல்றேன், நல்ல ஒரு மாற்றமா காட்டு. அப்ப தைரியமா எடுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதக பதம் பண்ணா நல்லா இருக்கும். மெயினா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக பதம், தசாபதியை பத்தி 7 சனி நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி ஆட்சி பலம். இப்ப ஏதாச்சும் ஒரு லாபத்தை கொடுக்க பார்ப்பாரு. அதனால சொல்றேன், தொழில், மாமனார் மாமியா உறவுகள், சகோதர சகோதரிகள், குடும்பத்துல ஒரு நிம்மதியான தருணத்தை இந்த நேரத்துல நீங்க பார்க்கணும். கும்பராசியை பொறுத்தவரை அது கோச்சாலகரம் இப்படி காட்டுது. ஆனா ஜாதகத்துல பலம் இருக்கா? இப்ப எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இப்ப மூவ் பண்ணுங்க. எல்லாமே வெற்றியா வரும். பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல கண்டிப்பா குறைக்க முடியும்.
இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது பாருங்க, அவருடைய முதல் நட்சத்திரம் அவிட்டம். இதுலயுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் உள்ள நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்ட பலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். செவ்வாய் ஆட்சி பதவி உட்காந்துருக்காரு. இப்ப ஏதோ ஒரு பெருசா ஒரு வாழ்க்கையை முயற்சி பண்றீங்க, அது உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். அது படிப்பு, திருமணம், மெயினா வேலை, உத்தியோகம். ஏன்னா அவிட்டத்துல பிறந்தா பாருங்க, இந்த யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க, மருத்துவர்கள், இந்த கட்டிட சார்ந்த துறை, இந்த ஹார்டான ஒர்க்கெல்லாம் நீங்க பாப்பீங்க. எல்லாமே நல்லா சூப்பரா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. நல்லா அனுகூலமாக கண்டிப்பா வரும். மண்மனை யோகம் சூப்பரா இருக்கும். குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் தேடி வரும். அடுத்து சதய நட்சத்திரம். பிரம்மாண்டமான ஒரு கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி உங்கள்ட்ட நிறைய இருக்கும். சதய நட்சத்திரம் எதுவுமே பயப்படாதீங்க. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக தேடி வரும். சதயத்துல பிறந்தா எல்லாமே இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஆசைப்பட்ட விஷயம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சதயத்துல பிறந்த ஒரு சொல்றேன், நல்ல ஒரு மாற்றமாக அழகா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. நினைச்சு வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா உண்டு. பாருங்க, ராகு உங்க ராசிலே ஒரு சுயசார்பதை சொல்றேன். அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியத்தை கண்டிப்பா அமையக்கூடிய கண்டிப்பா தேடி வரும். அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தா ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமேதான் உங்களுக்கு நல்ல டைமே வேலை செய்யும். குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு பணம், ஆசைப்பட்ட விஷயம், தொழில், உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்ல வேலை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே இந்த கஷ்டங்கள் இருக்காது. நல்ல ஒரு கஷ்டம் தீர்ந்து நல்ல ஒரு படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் யோகம், சுப செலவு, சுபகாரியங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய விஷயத்த நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. படிப்பு, கல்வி, அரசாங்கம், அரசியல், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இந்த கோச்சார கிரகம் சூப்பரா உட்காந்துருக்காரு குரு. வரக்கூடிய வைகாசி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.